எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எங்கள் காரை காணோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ நாங்கள் இன்னைக்கு சென்னையிலேருந்து கிளம்பி நேத்தி சென்னையிலேருந்து கிளம்பி அப்படியே பெங்களூர் வந்தோம். பெங்களூர் வந்துட்டு அங்கேயே இன்னொரு ட்ரெயின் பிடிச்சிட்டு அசிக்கேரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ கர்நாடகாவில். ஸோ அங்கே வந்து ஒரு நெக்ஸான் பேஸ் மாடல் ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதை தான் மாடிஃபை பண்ண நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ கஸ்டமரோட பிளேஸ் தான் இது ஃபுல்லாக. ஸோ ஃப்ரீயாக இருக்கும் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஸோ அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க எங்களுக்கு ஸ்டே இதெல்லாம். ஸோ வண்டி இப்போ காலையில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே வந்து இந்த வண்டியை நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பேஸ் வண்டி. ஸோ பார்த்திங்களா, இது மேனுவலாக நம்ம வந்து பவர் வண்டி ஏற்றுறது. ஸோ இது வந்து பேஸ் வந்து ஃப்ரண்ட்டில் 2 தான் வரும் உங்களுக்கு பவர் வண்டு. ஓகேங்களா, அதுமாதிரி ஓவர் மிரர் கிடையாது. இது வந்து ஆட்டோமேட்டிக் ஓவர்விம் கிடையாது. இது வந்து மேனுவல் இது தான். ஸோ ஸ்டீரிங் மவுண்ட் கண்ட்ரோல், ஆண்ட்ராய்டு சிஸ்டமு, ஸ்பீக்கரு, இதில் வந்து ஆம்ரெஸ்ட்டு, சென்ட்ரல் கன்சோல், ரீரேஸ் எதுவுமே கிடையாது இந்த வண்டியில். ஸோ எல்லாமே நாங்கள் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டாப் மாடல் மாதிரி இது வந்து மாடிஃபை பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ வயரிங்லேருந்து எல்லாமே பக்காவாக ஜென்யூனாக ஒரு நல்ல குவாலிட்டி வயரிங் தான் நாங்கள் வந்து பண்ணுவோம். அதே மாதிரி நாங்கள் பொறுமையாக தான் ஒர்க் பண்ணுறது. ஏன்னா இது வண்டி ஒன் டைம் சும்மா பட்டுன்னு பண்ணிவிட்டு இன்னொரு வண்டிக்கு போய்டும் அப்படிலாம் பண்ணுறதில்ல. அதனால தான் நாங்கள் வந்து வேறு லொக்கேஷன் ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதும் நாங்கள் வந்து பண்ணுவோம். ஏன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி இவருக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஜேர்னி அது இருக்குது ட்ரெயினில். அங்கேருந்து ஒரு 1 ஹவர் ஜேர்னி இவங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு எங்களுக்கு வந்திருந்தாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்து பண்ணுறோம். நாங்கள் வந்து ஏதாச்சும் ஃபால்ட்லாம் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் கஷ்டம். அதனால் எதுவுமே ஃபால்ட்டே வராமல் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே இது பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் வந்து வண்டியில் பெருசாக ஃபால்ட் வராமல் தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது. ஓகே, ஸோ இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிறதுனால மேபி சின்ன சின்ன கிளிச்சஸ் இருக்கலாம் ஃப்யூச்சரில். அதுவும் நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுவோம். அண்ட் இவருக்கும் நாங்கள் வந்து ஏதாச்சும் ஃபால்ட் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கூட நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அகைன் வந்து இங்கே சர்வீஸ், எங்களோட சர்வீஸ் கண்டிப்பாக நாங்கள் வந்து கொடுப்போம். ஸோ எப்போயுமே நீங்கள் வந்து எங்ககிட்ட வண்டி பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுப்போம். கொஞ்சம் மேபி டிலே ஆகலாம், பட் அப்பாயின்மெண்ட் வைஸ் கொஞ்சம் டேட்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டயத்தில் நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். இன்கேஸ் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அது இமீடியட்டாக நம்ம ஆக்ஷன் எடுப்போம். எப்படி சென்னையிலேருந்து இன்றைக்கி நான் ஒரு நைட்டில் கிளம்புனா அடுத்த நாள் வந்து இங்கே வந்துடலாம் நம்ம. அதனால் பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது, தூரம் கிடையாது இது. ஸோ 1 டே 2 டேலேயே உங்கள் ப்ராப்ளம் எல்லாமே சொல்யூஷன் வந்துடும். ஸோ வாங்க வண்டியை மாடிஃபை பண்ணலாம். வண்டி சீட் கவர்லாம் அப்படியே கழட்டியாச்சு. ஸோ உள்ளே ஃபுல்லாகவே வேக்கண்ட்டாக பண்ணியாச்சு, வண்டியை ஓப்பன் பண்ணியாச்சு எல்லாமே. ஏன்னா இதில் வந்து நாங்கள் ஸ்பீக்கர்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து போடுறோம். இதில் நார்மலாக இப்படி தான் வரும், ஒன்றுமே இருக்காது இதில். ஸோ எல்லாமே பக்காவாக பண்ண போகிறோம் நாங்கள். இதில் எல்லாமே இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம். ஸோ வண்டிக்கு வந்து பார்சல் ட்ரே போடுறோம். ஒரிஜினல் பார்சல் ட்ரே டாட்டாவோடது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோகோலேருந்து எல்லாமே இருக்கும். வாங்க இது ஃபிட் பண்ணலாம். ஸோ இப்போது வண்டியில் பார்சல் ட்ரே நாங்கள் போட்டுட்டோம். ஸோ இதுதான் ஒரிஜினல் பார்சல் ட்ரே. ஸோ வண்டியில் எல்லாமே கழட்டியாச்சு. அதுமாரி எல்லா ப்ராடக்ட்டும் நாங்கள் வந்து எடுத்து வந்திருக்கோம். இது பாருங்கள், எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாமே இப்போது ஓப்பன் பண்ணியாச்சு வண்டி ஃபுல்லாகவே. இருந்துச்சு அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், செம்ம கிளைமேட்டிங்க, செம்மையாக பெய்ய போகுது. நல்லா காற்று அடிக்குது. அப்படியே வண்டி இங்கே நிற்குது. ஸோ பகலில் ஏரியா பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நைட்டில் ஃபுல்லாக இதாகிட்டுருக்கு, ஃபுல்லாக இருட்டாகிடுச்சு. கஸ்டமர் வந்து நல்லா லைட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மழை இவ்வளோ நேரம் மழை பெஞ்சிருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் நின்று இருக்குது. ஸோ கொஞ்சம் பெண்டிங் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் அப்படியே வந்து காலையில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ லைட்டாக ஒர்க் போயிட்டுருக்கு. இல்லை
நைட்டில் பார்த்தீங்கன்னா தான் செம்மையாக இருக்கும் இது. ஸோ இதுதான் ஆம்பியன்ட் லைட் இந்த வண்டியில் இப்போ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வண்டியை ஃபுல்லாகவே எல்லாம் ஒயரிங் ஃபுல்லாக கழட்டி போட்டு வச்சுருக்கோம். ஃபுல்லாகவே இந்த லைட்டு கீழே இருக்கிற லைட் எல்லாமே மேட்ச் பண்ணணும். ஸோ இது மேட்ரிக்ஸ் ஸ்டைலில் சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ லைட்டில் நமக்கு ஏற்றாப்புல லைட் மாற்றிக்கலாம். ஸோ இது டிஃபால்ட்டாக கொஞ்சம் வரும். ஸோ பார்க்கவே அருமையாக இருக்குது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு எல்லா டோர்லேயும் வந்துடும். ஸோ ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி 2வது நாள். ஸோ நேற்று நைட்டு கொஞ்சம் ஆம்பியன்ட் லைட்லாம் போட்டுட்டு அப்படியே ஒர்க்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா மழை வந்துருச்சு, அதனால் ஸ்டாப் பண்ணிட்டோம். தென் அப்படியே மார்னிங் எழுந்திரிச்சிட்டு அகெயின் அப்படியே ஏர்லி மார்னிங்காகவே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இன்றைக்கி எங்களுக்கு இங்கே லாஸ்ட் டே. ஸோ திங்ஸ் எல்லாம் அப்படியே திருப்பி எடுத்து வச்சுட்டோம். 1 by 1 அப்படியே எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது காலையிலே வேலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது நெக்ஸ்ட்டு அடுத்த டோருக்குலாம் வந்து நாங்கள் ஆம்பிள் லைட் போட்டோம். இது பாருங்களேன், பகலில் பாருங்கள் இவ்வளோ பகலாக இருக்குது, அப்பயும் ஆம்பிள் லைட் உங்களுக்கு வந்து இது சூப்பராக தெரியுது பாருங்களேன். ஸோ நார்மல் குவாலிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகலில் அவ்வளோ தெரியாது, உங்களுக்கு நைட்டில் மட்டும் தான் தெரியும். இது பாருங்கள் தூரத்துலேருந்து அப்படியே சூப்பராக தெரியுது பாருங்கள், நைட்லேயே உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்குது. ஸோ வண்டியில் யாராச்சும் ஏறி உட்காரும்போதும் பகல்லே உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ 1 by 1 நாங்கள் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பவர் விண்டோ அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓஆர்விஎம்பிஎல்லாம் இதில் வந்து போட்டாச்சு, டெஸ்டிங் போயிட்டுருக்கு, அவ்வளோதான். இது பார்த்திங்களா. ஸோ இது வந்து பேஸ் மாடலில் இருந்தது வந்து ஃப்ரண்ட்டில் டாப் மாடல் மாதிரி நாங்கள் கண்ட்ரோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதேமாரி ஓஆர்விஎம் மிரரும் நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டோம். ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து அதே தான். ஸோ டாப் மாடல் மாதிரி அதேமாதிரி ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலை நாங்கள் வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ரியர் ஏசி வந்து பண்ணணும். அப்புறம் சென்டர் கண்ட்ரோல் ஆம்ரெஸ்ட் அதெல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு ஃப்ளோரிங் அப்புறம் சீட் கவர் அதெல்லாம் நாங்கள் வந்து போடணும். ஸோ சீட் கவர் ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் லைக் பேக் சீட் அதுவும் ஃபிட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் சீட் இன்னொன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது முடித்தோடனே உள்ளே இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பக்கெட் சீட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த தை சப்போர்ட் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவாக ஃபினிஷ் வரும். ஸோ இப்போ வந்து ஃப்ளோரிங் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃப்ளோரிங் பண்ணதுக்கப்புறம் இந்த ரியர் ஏசி அப்புறம் சென்டர் கன்சோல் ஆம்ரெஸ்ட் எல்லாமே ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நாங்கள் போடுற வந்து ஃப்ளோரிங்கு, எல்லா வண்டிக்கும் நாங்கள் போடுற ஃப்ளோரிங். ஸோ இது குவாலிட்டியாக உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், அந்த ஸ்பாஞ்சி டைப்பாக இருக்கும். இதை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நார்மலாக அது போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஸோ கீழெல்லாம் நாங்கள் ஒட்ட மாட்டோம். ஸோ இது அப்படியே எடுத்துகிட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம் கீழே. அதனால் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு 10 years கழிச்சு 15 years கழிச்சு நீங்கள் எடுக்கணுன்னா கூட ஈஸியாக உங்களுக்கு வந்து வந்துடும். அவ்வளோ லைஃப் வரும் இது. ரொம்ப உங்களுக்கு அந்த பம்ப்லேருந்து எல்லாமே உங்களுக்கு மெஷின் கட்டாக வரும் இது. ஸோ ஃப்ளாட்டாக நீங்கள் வந்து நார்மலாக கம்மி ரேட்டுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு லைஃப் வராது. அது நாங்கள் பண்ணுறதும் இல்லாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நாங்கள் வந்து பண்ணுவோம். இதே வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ இப்போது மற்ற ஒர்க்கில் முடிச்சுட்டு ஆண்ட்ராய்டு ஃபிட் பண்ணிவிட்டு கேலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் 360 degree கேமராவுக்கு. ஸோ மேட்லாம் ஃபுல்லாக போட்டு பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். கேலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன நாங்கள் டோட்டலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வண்டியை மாடிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லாகவே எல்லாமே A to Z பண்ணியாச்சு. ஸோ ஒன்று ஒன்று நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதில் வந்து ஒரிஜினல் ஃபாக் லேம்ப் போட்டுட்டோம். ஸோ நிறைய வண்டிக்கு ஆல்ரெடி நாங்கள் வந்து ஃபாக் லேம்ப் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஃபாக் லேம்ப் பண்ணியாச்சு, ஓகேங்களா. ஸோ 360 degree கேமரா போட்டிருக்கோம். ஸோ அதேமாதிரி இது சைடில் காட்டினோம், நாங்கள் இது கேலிப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தோம். இதுமாரி ஃப்ரண்ட்டில் இருக்கும், அந்த சைடில் அப்புறம் பேக்லேயும் வரும் உங்களுக்கு. ஸோ பேக்லேயும் நான் காட்டியிருக்கேன். இது வந்து பின்னாடி கேமரா வந்துட்டு உங்களுக்கு பேக்கில், ஓகே. அதே மாதிரி இதில் வந்து பவர் விண்டோ போட்டிருக்கோம் நாங்கள், ஓகேங்களா. ஓஆர்விஎம் மிரர் அண்ட் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல். பாருங்கள் லைட் எரியுது, ஹெட்லாம்ப் ஆன் பண்ணாலே இந்த சைடில் இருக்க லைட்லாம் வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகாது, க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுது, க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுது. நிறைய பேர் க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகும்னு கேட்பாங்க, அவங்களுக்காக சொல்கிறது. அண்ட் நிறைய பேர் க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு வீடியோ இருக்கும், ஆனால் அவங்க வந்து
ஒர்க்கான மாதிரி எதுவுமே ஷோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் நிறையாவே எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் நிறையா வண்டி. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் இதில் இது வரைக்கும் பண்ணலை. ஆஃப்டர் மார்க்கெட் க்ரூஸ் கண்ட்ரோல் தான் வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்டேரிங் கவர் வந்து போட போகிறோம். அது வந்து வச்சுருக்கோம், இனிமேல் தான் போடுவோம். ஸோ லாஸ்ட்டாக அண்ட் இது வந்து டைமண்ட் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து இப்போ இனிமேல் இப்போ எல்லாருக்கும் அங்கே நாங்கள் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணுறோம் இதை. ஸோ வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே நிறையா வீடியோ நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க டைமண்டு. ஸோ இது வந்து 4GB 64GB ரேம் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே உங்களுக்கு வந்து வயர்லெஸ் வந்துடும் இது. அதே மாதிரி ஆம்பியன்ட் லைட்டு. ஸோ ஆல்ரெடி ஆம்பியன்ட் லைட் நான் காட்டினேன், நேற்று நைட்டு போட்டதும். ஸோ இப்போ வந்து ஈவினிங் பகல்லையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இது ஃபுல் சீட் கவர் நாங்கள் வந்து இதில் போட்டிருக்கோம் வண்டியில். ஸோ ஃபுல்லாகவே பக்கெட் ஃபிட் தான் இது. ஸோ பார்க்கவே அருமையாக இருக்குது. ஃபுல்லாக ப்ரௌன் கலர், ஐ மீன் அது மெரூன் கலர் மாதிரி வரும். சில பேர் ப்ரௌன் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ லைட் ஏற்றாப்புல அது தெரியுது. ஸோ ஆம்ரெஸ்ட், ஒரிஜினல் ஆம்ரெஸ்ட் நிறையா வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ சேம் அதே டாட்டாவோட ஃபினிஷ் தான். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே செட்லாம் பக்காவாக உங்களுக்கு போட்டுட்டு உள்ளே அந்த பேடிங்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். இந்த மேக்னெட்டில் வந்து அது ஸ்டிக் ஆகிடும். ஸோ இதுதான் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் இருக்கிறதுல இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீட் பிரேக்கரில் போடும்போது உங்களுக்கு நாய்ஸ் வரும், ஆடும், அப்புறம் லூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் இருக்கும். வண்டி எப்போ வரைக்கும் நீங்கள் ஸ்க்ராப் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இது வந்துடும். ஸோ அதனால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது. அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது. ஸோ அதே மாதிரி ஃப்ளோரிங் வந்து கீழே வந்து நாங்கள் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே ஃப்ளோரிங் ஆல்ரெடி ஷோ பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து ரியர் ஏசி நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி. ஸோ இது பாருங்கள் ரியர் ஏசி கொடுத்துருக்கோம். ஸோ 12 வாட் அதே டாட்டா ஒரிஜினலில் சார்ஜிங் போட்டு உங்களுக்கு பேக்கில் கொடுத்துட்டோம். ஸோ ரியர் ஏசி ஃப்ளோ பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. இதுதான் பேக்கில் உங்களுக்கு வந்து சீட் கவரோட இது. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவரோட உங்களுக்கு ஃபினிஷ் உங்களுக்கு பக்காவாக தெரியும். ஸோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பக்கெட் ஃபிட் தான் இது. அதே மாதிரி சென்ட்ரல் லாக்கிங்கும் நாங்கள் வந்து இந்த வண்டியில் பண்ணியிருக்கோம். இது வந்து டிக்கி ஓப்பன் பண்ணலாம். சென்ட்ரல் லாக்கிங் ஆல்ரெடி நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் வண்டியில். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பேக்கில் போய்க்கலாம். இது வந்து ஸ்க்ராட்ச் கார்டு அந்த மாதிரிலாம் நாங்கள் போட்டிருக்கோம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக் ஃபின் ஆண்ட்னா, ரூஃப் ரெயில். ஸோ நெக்ஸானுக்கு ஸ்பெஷலாக வர ரூஃப் ரெயில் தான் இது. நல்லா ஸ்டிக் ஆகிருக்கும் இது. ஷாக் ஃபின் ஆண்ட்னா போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வண்டி. ஸோ உங்கள் பூட்டில் பார்த்தோம். பூட்டில் வந்து இந்த லைட் வந்து போட்டிருக்கோம் நாங்கள். ஸோ இது வந்து நம்ம தேவைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்ஷன் இருக்கும் இதில். ஸோ நம்ம எப்பயும் டிக்கி க்ளோஸ் பண்ணும்போது அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும் அதில். ஓகேங்களா. ஸோ இப்போ எல்லா டோரும் டோர் க்ளோஸ். ஸோ எல்லா டோரும் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் உங்களுக்கு இதில் விண்டோ ரோல் அப் ரிலேவும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி எல்லாமே இது பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அது ஆன் பண்ணாலே உங்களுக்கு 360 டிகிரி கேமரா ஆன் ஆகுது. ஃபுல்லாக கேலிப்ரேஷன் இதெல்லாம் பண்ணது அப்படியே காட்டும். அது மாதிரி வீடியோவும் ப்ளே ஆகிட்டுருக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். நீங்கள் யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லா விண்டோவும் நான் இறக்கி விட்றேன் இப்போது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஆட்டோ ரோல் அப் ரிலே இந்த வண்டியில் போட்டிருக்கோம். ஸோ வாங்க செக் பண்ணலாம். ஸோ நான் லாக் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஏறிச்சு. ஸோ இப்போ இந்த கிளாஸ் ஏறும். அதே மாதிரி அதுக்கு அந்த சைடு அந்த கிளாஸ் ஏறும். அப்படியே இந்த கிளாஸ் ஏறும். ஸோ இது ஆட்டோ ரோல் அப் ரிலே நாங்கள் இதில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அதேமாதிரி அன்லாக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது வந்துடும் வெளியில். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக இப்போ வந்து ரெயின் வைசர் நாங்கள் இதில் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு க்ரோம் லைன் வரும் இதில். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே க்ரோம் ஹேண்டில் போட்டிருக்கோம், ஷைன் ஆகுது. அதே மாதிரி டோர் கார்டு போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து ரியர் கேபின் லைட்டும் போட்டிருக்கோம். நல்லா பளிச்சுன்னு அடிக்குது. ஸோ நார்மலாக நிறைய வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் இருக்க லைட்டோட சிங்க் பண்ணி விட்ருப்போம். ஸோ அதோட வெளிச்சம் தான் இது. லைட்டாக மேக்ஸிமம் அதோட வெளிச்சம் தான் இது. வெளியில் இருக்கிறது கொஞ்சம் கம்மி தான். நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் தெரியுது. நெக்ஸ்ட் ஒன்று சொல்லிட்டு இந்த வெல்கம் பிளேட் லைட்டில் போட்டிருக்கோம். ஸோ வண்டி மேக்ஸிமம் ஒரு பேஸ்லேருந்து ஒரு டாப் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் கிடையாது இதில். ஸோ ரியர் வைப்பர் அதெல்லாம் இல்லை. மற்றபடி
இது உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து நாங்கள் வந்து டேம்பிங்கும் பண்ணியிருக்கோம் அது உள்ள, ஓகேங்களா. ஸோ சவுண்ட் நல்லா கொடுக்கறதுக்காக அதே மாதிரி ஸ்பீக்கர் செட் நல்லா ஒரு ஃபோக்கல்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் போட்டிருக்கோம் இதில். அது வந்து உங்களுக்கு சவுண்டு சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ஜேபிஎல் ஹர்மன் சொல்லிட்டு போகிறதுக்கு பதிலாக ஃபோக்கல்னு வாங்கி பார்த்தீங்கன்னா அது சவுண்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அதேமாதிரி ஆம்பியன்ட் லைட் நீங்கள் போட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து அப்படியே கொடுத்துருவோம் நாங்கள். ஸோ இதில் வந்து ஆப்பில் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், நிறையா ஒரு இது வந்துடும் உங்களுக்கு, லைட்டிங்லாம் வந்துடும் இதில். ஸோ இப்போ வண்டியில் வந்து டிஆர்எல் எரியுது, அதுக்கு இல்லாமல் கீழே வந்து நம்ம ஃபாக் லைட் எரியுது, ஒரிஜினல் ஃபாக் லைட் டாட்டாவோட இன்ஸ்டால் பண்ணது. ஸோ அப்படியே நீங்கள் த்ரோ பாருங்கள், அது அவ்வளோ தூரம் அப்படி சூப்பராக தெரியுது பாருங்கள். இது ஃபாக் லேப்பே உங்களுக்கு இவ்வளோ தூரம் எடுத்து கொடுக்குது. அந்த சைடு கரெக்டாக அந்த இடத்துலேருந்து அப்படியே உங்களுக்கு வந்து வியூஸ் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஸோ இதுதான் டாட்டாவோட ஃபாக் லேம்ப். டோட்டலாக ஒரு பேஸ் மாடல்லேருந்து ஒரு அளவுக்கு நாங்கள் டாப் மாடலாக இந்த வண்டி கொண்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து டாட்டா நெக்ஸான் ஃபேஸ் லிஃப்ட் நியூ மாடல். ஸோ கர்நாடகாலேருந்து இந்த மாடிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து எங்கள் பிளான் வந்து ராமேஸ்வரம் போகிறது இருக்குது, அப்புறம் தேனியில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கே இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, நாங்கள் அங்கேயே வந்து பண்ணி கொடுப்போம். பட் அதுக்கு எஸ்பெஷலி நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுவோம் தான். ஸோ ட்ரெயின் காஸ்டிங், லேபர் காஸ்டிங் அதெல்லாம் இருக்கும். பட் நீங்கள் எடுத்துகிட்டு வரத்துக்கும் நாங்கள் வந்து பண்ணுறதுக்கும் உங்களுக்கு காஸ்டிங் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அண்ட் உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் வண்டி வந்து நாங்கள் மாடிஃபை பண்ணுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா எங்ககிட்ட அப்ரோச் பண்ணுங்கள், நாங்கள் நல்லா டிஸ்கவுண்ட்டு கொடுப்போம், பார்த்துட்டு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.